Hi students, CMOS classes. Z transform la inverse Z transform of 2 into Z square minus 5Z plus 6.5 whole thing divided by Z minus 2 into Z minus 3 the whole square கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? See, இது எனக்கு கொடுத்திருக்கிற problem. Inverse Z transform கண்டுபிடிக்கிறதுக்கு we have several method. Long division method, partial fraction method and convolution method and then residue method. இதை convolution methodல போட முடியாது. ஏன்னா I cannot able to write it's a product of convolution. அதே மாதிரி partial fraction methodல போட முடியாது. ஏன்னா partial fractionல numerator should be a multiple of zல இருக்கணும். அப்பதான் inverse z transform after the partial fraction I am able to find out. நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால இத partial fractionல போட முடியாது. Then residue method. So இத residue methodல போடலாம். So அதுக்கு என்ன procedure? கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை small f of z ன்னு எடுத்துக்கங்க. இப்போ இது என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பக்கமும் z power n minus 1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா residue of f of n is given by sum of the residues of capital F of z. That capital F of z can be obtained by multiplying f of z into e power minus f of z into z power n minus 1. இதான் capital F of z. இதோட ரெசிடியூவோட சம்மு தான் இதோட இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு z பவர் n மைனஸ் 1 இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 5z ப்ளஸ் 6.5 டிவைடட் பை z மைனஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போது நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ரெசிடியூக்கு எனக்கு போல்ஸ் தேவை. அந்த போல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா z is equal to 2 வரும். z is equal to 3 and 3 twice ரெண்டு தடவை வரும். ஒரு போல் இது போல்ஸ். இங்கே இந்த போல் ஒரு தடவை அப்பியர் ஆச்சுன்னா அது சிம்பிள் போல். இஃப் இட் இஸ் அப்பியர் மோர் தென் 1 இட் இஸ் அ போல் ஆஃப் தட் ஆர்டர். இங்கே ரெண்டு தடவை வந்திருக்கிறதுனால இது போல் ஆஃப் ஆர்டர் 2. நமக்கு தெரியும் ரெசிடியூ ஆஃப் f of z ஃபார் எ சிம்பிள் போல் என்ன ஃபார்முலா? limit z tends to a z minus a into f of z. அப்போ எனக்கு இங்கே சிம்பிள் போல் வந்து z equal to 2ல கண்டுபிடிக்கணும். So residue of f of z at z is equal to 2 is limit z tends to 2 z minus 2 into f of z என்ன 2 into z power n minus 1 whole thing into z square minus 5z plus 6.5 divided by z minus 2 into z minus 3 the whole square. இப்போ z minus 2க்கு z minus 2 கேன்சல் ஆகிடும். இப்போது 2வை இந்த லிமிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். மைனஸ் 5 2s are 10 ப்ளஸ் 6.5 ஹோல் திங் டிவைடட் பை 2 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வரும். தட் இஸ் ப்ளஸ் 1. ஸோ டினாமினேட்டர் 1 ஆகிடுது. இப்போ அதனால் நியூமரேட்டர் மாத்திரம் அப்படியே எழுதுனா போதும். இது என்ன வரும்? 2 into 2 power n minus 1. இதை simplify பண்ணுவோம். 6.5 plus 4 10.5 minus 10 it is 0.5. 2 into 0.5 1 ஆயிடும். So this is equal to 2 power n minus 1. So residue of f of z at z is equal to 2 is 2 power n minus 1. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to a. இங்கே 3 வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ ஆர்டர் m இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? 1 by m minus 1 factorial limit z tends to a d power m minus 1 of by dz power m minus 1 of z minus a whole power m into f of z. இங்கே m ஓட வேல்யூ 2 a ஓட வேல்யூ 3. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to 3 is 1 by 3 minus 1 factorial. Sorry, m வந்து 2. So 1 by 2 minus 1 factorial limit z tends to 3 d by dz ஆகிடும். என்ன m minus 1 1 ஆகிடும். So d by dz of z minus 3 the whole squared into f of z 2 into z power n minus 1 into z square minus 5z plus 6.5 whole thing divided by
z minus 2 into z minus 3 the whole squared. Z minus 3 the whole squared numeratorலையும் denominatorலையும் cancel பண்ணிடுங்க. பண்ணிட்டா இது 1 by 1 factorial வரும். அது 1. So 1 into anything that value only. அதனால 1 அப்படியே விட்டுடலாம். இங்க limit z tends to 3 d by dz of இந்த 2 into z power n minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன ஆகிடும்? 2 into z power n plus 1 வரும். இங்கே 5 2s are 10. 10 z power n. So minus 10 z power n plus 2 into 6.5. 13 z power n minus 1. Whole thing divided by z minus 2. இப்போ இதை கோஷன்ட் ரூலில் இருக்குது. u by v மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கோஷன்ட் ரூல்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v என்ன வரும்? v ஸ்கொயர் டினாமினேட்டரில். ஸோ v ஸ்கொயர்னா இங்கே லிமிட் z டென்ஸ் டு 3 1 by z minus 2 தி ஹோல் ஸ்கொயர்ட். அப்புறம் v u dash v வந்து z minus 2 அப்படியே வச்சுக்கிறேன். u dashனா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு z. பண்ணால் என்ன ஆகும்? ஹோல் திங் இன்ட்டு 2 into n plus 1 into z power n minus 10 into n into z power n minus 1 plus 13 into n minus 1 into z power n minus 2 ஆயிடும். மைனஸ் அடுத்தது என்ன வரும்? v u dash vன்றது இந்த v u dash நம்ம போட்டுட்டோம். மைனஸ் ஆஃப் u v dash u இந்த டேர்ம் அது அப்படியே எழுதிக்கங்க. 2 into z power n plus 1 minus 10 z power n plus 13 z power n minus 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. ஸோ இங்கே டிஃபரன்சியேஷனை முடிச்சிட்டோம். இப்போ லிமிட் z tends to 3. அப்போ zக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணணும். பண்ணால் 1 by 3 minus 2 the whole squared into இங்கே 3 minus 2 into 2 into n plus 1 into 3 power n minus 10n into 3 power n minus 1 plus 13 n minus 1 into 3 power n minus 2 வரும். மைனஸ் ஆஃப் இந்த this into 1 அதே வேல்யூ தான் வரும். ஸோ அதனால் இதை மாத்திரம் டைரெக்டாக எழுதிக்கலாம். 2 into 3 power n plus 1 minus 10 into 3 power n plus 13 into 3 power n minus 1. இப்போ இது 1 by 1 square 1 ஆகிடும். 3 minus 2 1 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 தான் வரும். 1 இது ரெண்டு தாலேயே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அதே டேர்ம் தான் வரும். ஸோ இப்போ இந்த டேர்மை மட்டும் அப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா போதும். இதோட வேல்யூவும் 1 ஆகிடுறதுனால அப்போ எப்படி எழுதிக்கலாம்? This is equal to 2 into n plus 1 into 3 power n minus 10n into 3 power n minus 1. இங்கே 13n minus 1 into 3 power n minus 2. இங்கே மைனஸ் இங்கே நான் 3 power n வேணுன்றதுனால 3 power n plus 1 3 power n into 3 எழுதிக்கிறேன். அப்போ 2 3s are 6. இப்போ 6 into 3 power n மாறிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 10 3 power n minus 13 3 power n minus 1. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இங்கே இருக்குது. இப்போ காமன் டேர்ம் எல்லாம் எடுத்து ஈக்குவேட் பண்ணிப்போம். முதல்ல 3 power n அப்புறம் 3 power n minus 1 அப்புறம் 3 power n minus 2 இப்படி காமன் டேர்ம்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 power n காமனாக எடுத்தோம்னா இங்கே 2n ப்ளஸ் 2. இங்கே அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 power n இருக்குது. ஸோ மைனஸ் 6. இங்கே 3 power n இருக்குது. ஸோ ப்ளஸ் 10. மைனஸ் 3 power n minus 1 வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டா இங்கே 10 வரும். 10n வரும். இங்கே ப்ளஸ் 13 வரும். இங்கே ப்ளஸ் 13 இது. இங்கே என்ன வரும்? 3 பவர் அடுத்தது 3 power n minus 2 காமனாக வெளியே எடுத்துட்டுனா 13n minus 13 எழுதிக்கலாம். ஆர் 13 into n minus 1. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 3 power n இது என்ன மாறிடும்? 2 power n plus 6 minus 3 power n minus 1 into 10n plus 13 இங்கே கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே plus 3 power n minus 2 into 13n minus 13 வரும். இப்போது பார்த்தீங்கன்னா இதை இப்படியே கூட விடலாம். ஆனால் இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படின்னா எல்லாத்துலேயும் லீஸ்ட் 3 power n என்ன இருக்கோ அதை காமனாக வெளியிடுங்க. லீஸ்ட் 3 power n 3 power n minus 2 இருக்குது. அதனால் 3 power n minus 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகிடும்? அப்போது 3 power n minus 2 காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 3 ஸ்கொயர் இருக்கும். அப்போ 9 இருக்கும். 9 2s are 18n. 9 6 are plus 64 plus 54 ஆகிடும். 9 6 are 54. இங்கே 3 power n minus 2 வேணும்னா ஒரு 3 வெளியே எடுத்தால் போதும். அப்போ 10 into 3 30. ஸோ minus 30n
minus 39, இங்கே plus 13 n minus 13. இப்போ 3 power n minus 2 இதை simplify பண்ணுவோம். 18 minus 30 minus 12 வரும், plus 30ன்றதுனால n மாறிடும். 54 minus 39 என்ன வரும்? 15 வரும். plus 15 minus 13, so plus 2 ஆயிடும். so therefore இதான் z is equal to 3ல residue. f of n inverse z transformக்கு sum of the residues 2 power n minus 1 plus 3 power n minus 2 into n plus 2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.